அனைவருக்கும் வணக்கம். இயற்கையை தேடி சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணி 1 வருஷம் ஆகுது. இத்தன மாசமா தொடர்ந்து வீடியோஸ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து உங்களோட அன்பும், ஆதரவும் என்னைக்குமே இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ்ல இருந்து சில முக்கியமான குறிப்புகளோட தொகுப்ப மட்டும் எடுத்து இந்த வீடியோல பார்க்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். சுருக்கமா தொலைக்காட்சி திறன் அப்படிங்கிறது நம்ம கண்களுக்கு புலப்படாத நம்ம பார்வைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நம்மளால பார்க்க முடியாது. இது தொலைக்காட்சி பெட்டி மாதிரி ஒரு கருவியால பண்ண முடியும், சரி. ஆனா மனிதர்களுக்கு எப்படி சாத்தியம்? 200க்கு கீழே நம்ம சக்தி அளவு இருக்கும் போது நமக்கு செல்வம் வருது அப்படின்னா அதுக்கு பதிலா வேற ஒரு அம்சம் நம்ம கிட்ட இருந்து எடுக்கப்படுது. பொதுவா 200 கீழே நம்ம சக்தி நிலை இருக்கும் போது பணம் இல்லை, அதனால எனக்கு பணம் இன்னும் தேவை, அது இல்லாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான் அந்த ஆசை, பணம் ஆசை வருது. பணம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லாமையிலிருந்து தொடங்காம மத்தவங்களுக்கு என்ன நல்லது செய்யலாம், இந்த உலக மக்களுக்கு என்ன தேவை, இல்ல நான் எதை சாதிக்கணும், என்கிட்ட என்ன திறமை இருக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரியான உள்நோக்கங்கள், இன்டென்ஷன்ஸ்க்கு நம்மளோட எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும். அடுத்த நிலை 475 505 வரை மகிழ்ச்சி படைப்புத்திறன். அறிவையும் தாண்டி மனிதனுக்கு இன்னும் ஆழமா ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னு புரிய ஆரம்பிக்கிறது இங்க. அறிவை கொண்டு புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற நிலையிலிருந்து உணர்வால் உணருதல் அப்படிங்கிற நிலைக்கு வரவங்க. எப்படி 300 வணிகம், 400 அறிவோ, அந்த மாதிரி 500 ஆன்மீகம். எப்படி 190ல இருந்து 200க்கு வர்றது ஒரு முக்கியமான படிக்கட்டோ, அதே மாதிரி 490ல இருந்து 500க்குள்ள நுழையிறது ஆன்மீக ரீதியா ஒரு முக்கியமான படிக்கட்டு. இங்க சிந்தனைகள் குறைய ஆரம்பிக்குது, உணர்வு பூர்வமா உணரக்கூடியவை அதிகமாகுது. இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த எல்லா நிலைகளிலும் நம்ம இயங்குறதும் இந்த உலகம் இயங்குறதும் மனிதர்களோட முயற்சியால் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். 500க்குள்ள நுழையும் போது இந்த எல்லா இயக்கமும் தானா நடக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான அழகான தெளிவு பிறக்குது. நம்ம ஒரு ரேடியோ ஆன் பண்ணிட்டு டியூன் பண்ணிட்டு இருக்கோம். 98.3ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அடுத்தது 101.4ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இது இரண்டுத்துக்கு நடுவுல நம்ம டியூன் பண்ணிட்டு இருக்கும் போது கொரக்கரன்னு ஒரு சவுண்ட் மட்டும்தான் வரும். அத ஒரு வெற்றிடம் அப்படின்னு சொல்லலாம். இல்லனா இந்த தொடர்ந்து விருந்து இருக்கிற வெற்றிடத்துக்குள்ளதான் அந்த நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த சாதாரண விழிப்புணர்வு நிலையில நம்ம பார்க்கக்கூடியது இந்த நிகழ்ச்சிகளை மட்டும்தான். ஆனா 700க்கு வரும்போது நம்ம சுத்தி இருக்க இந்த வெற்றிடத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம மனசுல ஆழமா ஒரு ஆசை இருக்கு அப்படின்னாலே இப்ப இருக்க ரியாலிட்டியில அது நடக்கல, ஆனா அது நடக்கணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஆசை. அந்த மாதிரி நமக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னாலே நம்ம ஆசைப்படுற விஷயத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்க நம்மளோட 100 வெர்ஷன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல ஒன்னும் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆசை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா இருக்கோ, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அடிக்கடி அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ அவ்வளோ பக்கத்துல நம்மளோட அந்த வெர்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அதாவது உங்களோட இன்னொரு ஏதோ ஒரு வெர்ஷன் அனுபவிக்காத எந்த விஷயத்துமே நமக்கு ஆசையாவோ எண்ணமாவோ வராதாம். ஒரு எண்ணம் வந்துருச்சு, அதுக்கப்புறமா நம்மளோட சிந்தனை ஆரம்பிக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு. எண்ணம் தோணுனதுக்கு அப்புறமா சிந்தனை வர்றதுக்கு முன்னாடி இந்த கேப்பை கேட்ச் பண்றது தான் நம்மளோட பயிற்சி. ஒவ்வொரு செய்தியிலையும் தகவல்லையும் ஒரு எனர்ஜி புதந்து இருக்கும். அது எப்படிப்பட்ட எனர்ஜின்னு புரிஞ்சுக்கோங்க. ஆக்கப்பூர்வமா இல்லாத ஒண்ணு அப்படின்னா அதை டெலீட் பண்ணுங்க, உங்க போன்ல கூட வச்சிருக்காதீங்க. உங்க கிட்ட இருந்து பிறக்கிற அந்த எனர்ஜி, அதாவது நீங்க ஃபார்வர்ட் பண்ற ஒரு மெசேஜ்ல ஆக்கப்பூர்வமான உணர்வு எனர்ஜி இருக்கட்டும். ஏன்னா நீங்க என்ன அனுப்புறீங்களோ ஒரு நாள் அதே தான் உங்களுக்கு திரும்ப வரும். வீடியோவில் எங்கெல்லாம் எனர்ஜி, சக்தி அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கோ அதுக்கு பதிலாக அன்பு அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி கேட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அற்புதமான உண்மை புரிய ஆரம்பிக்கும். அர்ச்சனாக்கு கிடைக்கக்கூடிய அன்பு குறைவா இருக்கு. அந்த அன்பு எங்க இருந்து அவங்க பெறலாம் அப்படின்னு அவங்க ஆழ்மனை யோசிக்கும் போது அவங்க பக்கத்துல இருக்கிற கார்த்திக் வந்து அன்பு கிடைக்குமோ அப்படின்னு ஏங்குறாங்க. கார்த்திகோட சைட்ல இருந்து அந்த 125 நான் தகுதியற்றவன் அப்படிங்கிற உணர்வு, எதுக்கு தகுதியற்றவன், யாருக்கு தகுதியற்றவன் அப்படின்னா மற்றவர்களிடமிருந்து அன்பை பெறுவதற்கு நான் தகுதியற்றவன் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே இருக்க ஒரு உணர்வு. இவங்க கூடிய வாழ்ற அந்த அர்ச்சனா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் பரவாயில்ல,
பரவாயில்ல, சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, வீடு வாங்கினாலும் பரவாயில்ல, வாங்கினாட்டியும் பரவாயில்ல, என்னைக்குமே நீ என் அன்புக்கு உரியவன் அப்படின்னு கார்த்திக் உணர வச்சாங்க அப்படின்னா கார்த்திக் உள்ள இருக்க அந்த 125 ஒரு நொடியில சுக்குநூறா உடைஞ்சிரும். அதனால அடிப்படையா நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கிறது, ஏங்கிட்டு இருக்கிறது அன்பு அப்படிங்கிற ஒரு உணர்வுக்காக. இந்த அன்பு கிடைக்காதப்ப நம்ம மனசுல இருக்க அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக வெளியில இருந்து வரக்கூடிய சுகத்தெல்லாம் தேடுறோம். நிறைய சாப்பிடணும், விதவிதமா சாப்பிடணும், நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும், புதுசா நிறைய திங்ஸ் வீட்டுல வாங்கி போட்டுக்கணும், பெரிய வீடு கட்டணும், நம்மளை சுத்தி நம்மள பாக்குறவங்க பரவாயில்லப்பா இவன் இவ்வளவு பிரம்மாண்டமா வீடு கட்டியிருக்கான் அப்படின்னு மூக்கு மேல விரல வைக்கணும், பாப்புலர் ஆகணும், எல்லாரும் இவங்களை வியக்கத்தக்கிற வகையில பார்க்கணும், ரசிக்கணும். இப்படி பணம், புகழ் இதெல்லாம் வேணும்னு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு அடிபட்டு மறுபடியும் அந்த மனம் ஒரே இடத்துக்கு தான் வந்து நிக்குது. எங்கன்னா அன்பு வேணும் அப்படின்ட்டு. நம்ம லோயர் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருக்கிற வரைக்கும் இந்த அன்பு அப்படிங்கிறது நம்ம சுத்தி இருக்க மனிதர்கள், நம்ம குடும்ப மக்கள் நம்ம மேல அன்பு செலுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுவே நம்ம இன்னும் ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு போகும்போது நம்ம எதிர்பார்க்கிற ஏங்குற அந்த அன்பு நம்மளை சுத்தி இருக்க மனிதர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அன்பு கிடையாது. பேராற்றல் கடவுள் கிட்ட இருந்து வரக்கூடிய அன்பு, தனிப்பெரும் கருணை. இந்த அன்பு மட்டும்தான் நம்ம மனசை முழுமையடைய செய்ய முடியும். இங்கேருந்து நம்ம 4th டென்சிட்டி போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இல்லை நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அன்பு. நம்ம சுற்றி இருக்கிறவங்க மேலே நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுயநலமற்ற ஒரு அன்பு வைக்க முடியுமா? மற்றவர்கள் நம்ம மேலே காட்டும் அந்த அன்பை உணர முடியுமா? நம்ம எல்லாரையும் படைத்த அந்த பேரன்பு ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறத உணர முடியுமா? இந்த உணர்வு நம்ம கிட்ட விரிவடைய ஆரம்பிக்க அடுத்த சக்கரா ஹார்ட், அநாஹதா சக்கரா, கிரீன் ரே சக்கராவை நம்ம தொடரும். நம்மளோட சிந்தனைகள்ல, நம்ம செயல்கள்ல, நம்ம பேசுற வார்த்தைகள்ல பின்னாடி இருக்க நோக்கம் எப்படி இருக்கு? எனக்கு நான் அப்படின்னு சுயநலமா இருக்கா, இல்லைன்னா பிறருக்காக அப்படின்ட்டு பொதுநலமாக இருக்கா? சர்வீஸ் டு செல்ஃப் ஆர் சர்வீஸ் டு அதர்ஸ், இந்த 2 சாய்ஸ் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன மாதிரி பேலன்சிங் எக்ஸசைஸ், அதாவது ஒரு நாள் முடிகிற சமயத்துல தூங்குறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணும்போது அன்னைக்கு நடந்த சம்பவங்கள்லாம் நினைச்சு பார்த்துட்டு அன்பு அப்படிங்கிற பாதையில எந்த விஷயங்கள்லாம் அவங்கள திசை திருப்பி கொண்டு போச்சு, அதை நீங்க சந்தோஷமான இருந்த ஒரு தருணமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நீங்க கோவப்பட்ட ஒரு தருணமாக கூட இருக்கலாம். அந்த தருணங்கள்லாம் நினைச்சு பாருங்க. இதனால அந்த இடத்துல நம்ம அன்பை மறந்தோம் அப்படின்னு யோசிக்க சொல்றாங்க. எது நடந்தாலும் யாரா இருந்தாலும் அன்பு தான் நம்மளோட ரெஸ்பான்ஸ், நம்மளோட பதிலா இருக்கணும். இது வாழ்க்கை ஃபுல்லா கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயிற்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனை, தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வந்துட்டு அது ஒரு கேட்டலிஸ்ட். என்னோட உயர்வுக்காக நானே அமைச்சுக்கிட்ட கேட்டலிஸ்ட் இதெல்லாம். பெற்றோர்கள் குழந்தைங்கள்கிட்ட இதில் கவனமாக இருங்க. ஏன்னா அவங்க வளர்ந்து வர பிள்ளைகள். அவங்களோட கான்ஷியஸ்னஸ் லெவலில் உயர்வான நிலையிலே வச்சுக்கிறது நம்ம கையில் நிறைய இருக்குது. அவங்கள அடிக்காதீங்க, குற்ற உணர்வுக்குள்ளே கொண்டு போகாதீங்க, அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசாதீங்க, குத்தி காட்டாதீங்க, பயத்தை உண்டாக்குற மாதிரி எதுவும் பேசாதீங்க. நீ இது செய்யலைன்னா நான் அதை செஞ்சிருவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணாதீங்க. நீ படிக்கலைன்னா உருப்பிடாமல் போயிடுவேன் அப்படின்னு நெகட்டிவாக பேசாதீங்க. நம்ம இந்த மாதிரி பேசுகிற வார்த்தைகள் தான் அந்த குழந்தை கான்ஷியஸ்னஸ் லெவலில் அதிகமாக போக விடாமல் அதை தடுக்கிற அந்த டாக்ஸிக் எமோஷன்ஸ். பொதுவாக நம்ம எல்லாருமே நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ நம்ம அதை ஈர்க்கிறது கிடையாது. பட் நம்ம என்னவா இருக்கோமோ அதன்படி தான் நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னு நெவில் கோடாட் சொல்கிறாரு. இந்த குவாண்டம் ஃபீல்ட் நம்மளை வச்சு என்ன பண்ண நினைக்குதோ அதுதான் நம்மளோட அத்தன்டிக் செல்ஃபாக நம்ம உள்ளுணர்வு சொல்லுது. ஸோ ஆன்மீக ரீதியாக பார்த்தா நம்ம எதையுமே தனியாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நம்ம கரெக்டான மனப்பக்குவத்தோடு நம்மளோட ஆத்தென்டிக் செல்ஃபில் இருக்கும் போது நம்மளோட இயற்கையான அந்த ஃப்ரீக்குவென்சி, பிரெயின் வேவ்ஸ் இது எல்லாமே அழகாக அலைன் ஆகி குவாண்டம் ஃபீல்ட்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது தன்னால் கிடைக்கும். டாக்டர் டி மார்டினி சீக்ரெட் படத்தில் சொல்லப்படாத சீக்ரெட் இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரேஸ் எந்த அடிப்படையில் நமக்கு எந்த விஷயம் முக்கியம் அப்படிங்கிறத தீர்மானிக்குது அப்படின்னா நம்மளோட ஆழ்மனத்தில் இருக்க நம்பிக்கைகளை பொறுத்து. ஸோ ரேஸ் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுது அப்படின்னா அது இந்த நம்பிக்கைகளோட அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கும். அதனால்தான் இந்த ரேஸ் நம்மளோட கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய இணைப்பு, லிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்னை பற்றி அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணலாம்,
இல்லை அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, எங்கெல்லாம் நம்ம குற்றம் கண்டுபிடிக்கலாம், எப்படி அவங்கள குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்கலாம், என்ன அப்படி சொன்னாங்கல்ல மறுபடியும் நான் பழிக்கு பழி வாங்கணும், இந்த மாதிரி சிந்தனைகள் நம்ம பேக்ரவுண்டில் ஏன் போயிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம தொடர்ந்து சிம்பத்தட்டிக் சிஸ்டம்லேயே இருக்கிறதுனால. ஆனால் ரோட்டில் யாருமே இல்லாதப்ப, டிராஃபிக்கே இல்லாதப்ப நம்ம ஃபஸ்ட் கியர்லேயே வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம டார்சல் மோட்லேயே இருக்கும்னு அர்த்தம். அப்போ உடல் மனம் மந்தமாயிடுது. இந்த 3 சிஸ்டம் பற்றி நமக்கு புரியும் போது நம்மளோட டெய்லி லைஃப்லேயே நம்ம எப்போல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 சிஸ்டமில் எந்த சிஸ்டம் அப்போதைக்கு ஆக்டிவேட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பெரும்பாலாக நம்ம இந்த 3த்தில் எந்த சிஸ்டமில் இருக்கோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு புரியும். உடல் ரீதியாக நமக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னா நவீன மருத்துவம் மாடர்ன் மெடிசன் வாயிலாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சில ரசாயன மாற்றங்கள் ரத்தத்தில் நடக்குது. சில உறுப்புகள், சில செல்கள், சில ஜீன்ஸ் எல்லாம் சரியான முறையில் இயங்கலை, அதனால இந்த நோய்கள்லாம் வருது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் எபிஜெனட்டிக்ஸ் ஆராய்ச்சி படி இந்த ரசாயன மாற்றங்களுக்கு பின்னாடி, இந்த இயக்கங்கள் பழுதாகிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட உணர்வு நிலை, நம்மளோட மனநிலை, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட ஆழ்மன பதிவுகள். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடல்ல கைவலி, கால்வலி, தலைவலியில இருந்து டயபெட்டிஸ், பிபி, ஹைப்பர் டென்ஷன், கேன்சர் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அனைத்து வகையான நோய்களுக்கும் மருந்து நம்ம மனசுக்குள்ள, நம்ம உணர்வு நிலைக்குள்ள இருக்கு. டாக்டர்ஸ் கையிலையோ மருந்து மாத்திரைகளையோ இல்லை அப்படிங்கறது நமக்கு புரிய வரும். நம்ம நீர் பாய்ச்சாத எந்த கர்ம வினையோட விதையும் முளைக்காது. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். சர்வீஸ் டு அதர்ஸ் அதான் நம்மளோட கர்மா இன்சூரன்ஸ் பாலிசி. சமைக்கும் போது யார் சமைக்கிறாங்களோ அவங்க மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்க மனம் எந்த நிலையில் இருக்கு, அப்போது அவங்க எண்ணங்கள் எந்த மாதிரியா இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சமைச்சிட்டு இருக்க அந்த உணவு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இதையும் தாண்டி இந்த உணவு இப்போ நம்ம தட்டுக்கு வருது. ஸோ உணவு இப்போ தட்டில் வந்துருச்சு. இது பாதி கடலை தாண்டின மாதிரி தான். மீதி கடல் சாப்பிட்றவங்களுக்குள்ளே என்ன நடக்குது சாப்பிடும் போது அப்படிங்கிறத பற்றி. நம்ம கண்ணு முன்னாடி தட்டில் உணவு இருக்க அந்த சமயத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு பசி இருக்குது, பசிச்சு தான் சாப்பிட உட்காந்துருக்கோமா அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். அடுத்தது அந்த உணவை பார்த்தோன்னா நம்ம என்ன உணர்கிறோம். இன்றைக்கும் கத்திரிக்காய் சாம்பாரா, முருங்கைக்காய் சாம்பார் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அப்படி உணவை பார்த்த உடனே ஒரு அதிருப்தி நமக்குள்ளே தோணுச்சு அப்படின்னா இந்த எண்ணத்தோட தாக்கம் அந்த உணவில் இருக்க பிராணனை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது உணவை நம்ம விரும்பி சாப்பிட்றோமா அப்படிங்கிறதுக்கு எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? விழிப்புணர்வோடு நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படின்னா அவங்க சேஃப் அண்ட் செக்யூர்டாக பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விதையை நம்ம அவங்களுக்குள்ளே விதைக்கணும். அதுக்கு முக்கியமானது நம்மளோட அன்பு, அரவணைப்பு, இனிமையான சொற்கள், பொறுப்பான செயல்கள். இதெல்லாம் பண்ணுறதுக்கு பின்னாடி நம்மளும் அந்த பாதுகாப்பான உணர்வுக்குள்ளே இருக்கணும். இந்த உலகம் அழகானது, இந்த உலகம் பாதுகாப்பானது, வாழ்க்கையோட எல்லா அம்சங்களும் நமக்கு பாதுகாப்பு, சந்தோஷத்தை அளிக்கக்கூடியது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும், இந்த எல்லா சந்தர்ப்பங்கள், எல்லா சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளை பாதுகாப்பாக வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்பலாம். இப்போ 72 மணி நேரம் 3 நாள் முழுக்க சாப்பிடாம இருக்கும்போது இந்த இடத்துல தான் ஆட்டோஃபேஜியோட உச்சக்கட்ட இயக்கம் நடக்குது. உடல்ல இருக்க மொத்த கழிவுகளும் நீக்கப்பட்டு சுத்தம் செய்யப்படுது. மறைமுகமா இந்த முதல் ஸ்லோகம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளோட இறுதியில இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இந்த அகத்தாய்வை நம்ம பண்ணணும். இந்த நாள் முழுவதிலையும் நம்ம என்ன செஞ்சோம், இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசணும், அதுக்கெல்லாம் பின்னாடி நம்மளோட எண்ணம், நம்மளோட நோக்கம் என்னவா இருந்துச்சு. ஏன்னா வெளியில நம்ம பண்ணக்கூடிய அந்த செயல் ஒரு புனிதமான நோக்கத்தை பொருந்தியதாக தோன்றினாலும் மறைமுகமாக அதுக்கு பின்னாடி சுயநலம் நோக்கம் கூட சில செயல்களுக்கு பொருந்திருக்கலாம். அது நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அதை பத்தி யோசிச்சு பார்த்தாதான் நமக்கு அது புரியும். பொதுவா நம்ம பண்ற செயல்கள் எல்லாமே உத்தமம் அப்படின்ட்டு நம்மளோட மனசு, அகங்காரம் ஒரு கதையை உருவாக்கி நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா சஞ்சயா அப்படிங்கிற அகத்தாய்வு பண்ணக்கூடிய திறனை நம்ம பயன்படுத்தி உண்மையிலேயே அந்த செயலுக்கு பின்னாடி நம்மளோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம தீர விசாரிக்கும் போதுதான் மெய், உண்மை வெளிப்படும். சத்தியயுகம் திறவு கொண்டுள்ளதா, அது எங்குள்ளது என்றே சிந்திப்பதனை விடுத்து எனது ஆன்மா சத்தியயுகத்தினில் பிரவேசித்துள்ளதா என்றே அனைவரும் சிந்திக்க முற்படல் வேண்டும். சத்தியயுகத்தினில் பிரவேசிப்பது என்பது அகத்தின் பொலிவினையே வெளிப்படுத்தும். எனினும் புற சூழல்களிலும் மாற்றங்களை உருவாக்கிடும். மனிதர்களின் மனம் ஒடுங்கத் துவங்கும். ஆசைகளும் தேவைகளும்
பிறர் சார்ந்ததாய் அமைந்திடும். மனமானது பிறரது நலங்களை நாடத் துவங்குவதும் மேலும் சொற்களும் செயல்களும் மேன்மையுறுவதும் இதன் அங்கங்களாகும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மாக்களும் சத்தியயுகத்துக்கு இனிதாக பயணம் செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.